ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சகாதேவனின் ஜோதிட கர்வம். பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் முக்காலமும் அறியும் ஆற்றல் கிடைக்கப்பெற்றது எப்படி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களின் தந்தையான பாண்டு உயிர் பிரியும் தருணத்துல தனது மகன்கள் அனைவரையுமே அருகில் அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் அப்படின்னும் மாறாக பீத்து தின்று விடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறார். பாண்டவர்களுக்கு அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிட்ட போது அங்க கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு. விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுறாரு. சாகும் காலத்துல உங்கள் தந்தைக்கு தான் புத்தி பிசகி விட்டது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாங்க விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் அப்படின்னு பாண்டவர்களை அழைத்து செல்றாரு. மிருகங்களை பாண்டவனின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்றாரு கண்ணன். அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் எடுத்து தின்று விடுகிறார். உடனே சகாதேவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைக்க பெற்று விடுகிறது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றையை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்றாங்க. கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வர்றாரு. ஆனா விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது. அது மற்றவர் கண்களுக்கு தெரியவே இல்லை. சகாதேவனுக்கு மட்டும் அது நன்றாக தெரிகிறது. கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல அப்பா அப்படின்ற மாதிரி விறகை கீழே போட்டுவிட்டு அமர்கிறாரு. அவர் அருகில் வந்த சகாதேவன், கண்ணா, எல்லாருமே விறக சுமந்து வந்தாங்க. அவர்கள் களைப்பவது நியாயம். உன் விறகு கட்டு காற்றில் தானே மிதந்து வந்தது. நீ ஏன் களைத்தது போல நடிக்கிற அப்படின்னு கேட்டான் சகாதேவன். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிருச்சு. சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவர் விவரம் கேட்டார். சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் கட்டை விரலை தின்றதை ஒத்துக்கொண்டார். எதிர்காலம் தேவ ரகசியம் என்று இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதுமே எவரிடத்திலுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சகாதேவனிடம் சத்தியத்தையும் கிருஷ்ணர் வாங்கி கொண்டார். தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் அப்படின்ற ஆணவத்துல சகாதேவனுக்கு கொஞ்சம் கர்வமும் அதிகமாச்சு. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்டாங்க. சகாதேவனோ நாளை குறித்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவன் ஜோதிட கலையில உண்மையாகவும் இருந்தார். போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருது. இதனால தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு ஜோதிட நம்பிக்கையை இழக்கிறாரு சகாதேவன். 18 நாள் நிகழ்ந்த குருட்சேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்தானே அப்படின்னு கேட்டார். அதற்கு கிருஷ்ணன், ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா அப்படின்னு சொன்னார். ஜோதிடத்தில் அனைவரும் பிறப்பு ரகசியமும் எண் கணிதமும் தெரிந்து கொண்டேன். ஆனா கர்ணன் என் உடன் பிறந்தவன் அப்படின்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவே இல்லையே. அப்படின்னா ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா அப்படின்னு மீண்டும் கேள்வி எழுப்பினா சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் சகாதேவனை பார்த்து கூறினார், அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு? இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சகாதேவனின் கர்வமும் அடங்கி போச்சு. எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் 99% மட்டுமே தங்கள் கணித திறமையை எடுக்க முடியும். மீதி 1% கடவுளின் பிடியில் மட்டுமே. ஒரு காலத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கணிதமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய வியாபாரமா மாறி போச்சு. இதுல யார் பொய் சொல்றாங்க, யாரு உண்மை சொல்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதபடி எல்லாருமே பொய்களாகவே நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதனால ஜோதிடத்தை மட்டுமே நம்பாம ஜோதிடம் அல்லாமல் கடவுளை நம்பி நாம் நம் வேலையை சிறப்பாக செய்து வந்தாலே போதும். அந்த கடவுள் நம்முடன் எப்பொழுதுமே துணையாக இருப்பார். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.